வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சம்மர் ஸ்டார்ட் ஆனாலே மாம்பழமும் இந்த மெலாம்பழம் தர்பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஜூஸாக தான் இருக்கும். எங்கே பார்த்தாலும் ஃப்ரெஷ் ஜூஸ் சொல்லி சேல்ஸ் போயிட்டே இருக்கும். நம்மளும் வீட்டில் அடிக்கடி வாங்கி ஜூஸ் போடுவோம். இப்போ நான் சிம்பிளாக எப்படி வீட்லேயே நம்ம ஜூஸ் போடலாம் சொல்லி பார்க்கலாம். இதோட தமிழ் நேம் பார்த்திங்கன்னா முலாம்பழம் சொல்லுவாங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு பழம் இது. இது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு நாங்கள் பழம் வாங்கிட்டு வந்தோம். ஒரு பெரிய சைஸ், ஒரு சின்ன சைஸ் எங்களுக்கு கிடச்சிது. 2 பெருசு கிடச்சிது, ஒரு சின்னது கிடச்சிது. நான் வந்து காய் செய்வதில் தான் தோல் செய்வேன். ஆனால் தோல் செய்வேனாக்கா வேலைக்கு ஆகலைங்க. அது ஓரளவுக்கு தான் நம்மளுக்கு ஒர்க் ஆச்சு. ஆனால் கத்தியில் வேறு லெவலில் சீவ முடிஞ்சுது. கத்தியில் அழகாக சீவி எடுத்துகிட்டு 2ஆக கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ள விதைலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த விதையெல்லாம் எடுத்துருங்க. இந்த விதையை கூட நீங்கள் வீணாக்காதீங்க. ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டோ இல்லை தட்டில் போட்டோ மாடியில் காய வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் உடச்சி எடுத்திங்கன்னா அது அப்போ சும்மாவே சாப்பிட்லாம். நீங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த விதை. இந்த விதையில் நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா அவ்வளோ ரேட்டு. நீங்கள் இந்த மாதிரி காய வச்சு கூட எடுத்துக்கோங்க. நான் அந்த 2 பழத்தையும் அழகாக தோலெல்லாம் சீவிட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டேங்க. நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி நான் ஐஸ்லாம் போடலை. அதாவது எப்படின்னா நல்லா அரைச்சி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour வச்சுட்டு குடித்தோம். சூப்பராக இருந்தது. ஏன்னா இது நம்ம அரைச்சாலே கொஞ்சம் தண்ணியாக தான் ஆகிடும். அதனால் நான் பாதி பழம் உடச்சி விட்டுட்டு பாதி பழம் தான் அரைச்சி செஞ்சேன். நல்லா இருந்ததுங்க ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்க சொல்ல. நீங்கள் இன்னும் ஐஸ்லாம் போட்டிங்கனாக்கா இன்னும் தண்ணியாக ஆகிடும். அதனால் ஐஸ் போடாமல் நான் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிங்க. சூப்பராக இருக்கும், செம சூப்பராக இருக்கும். இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ண முலாம்பழத்தில் எடுத்துகிட்டு அழகாக ஒரு பவுலில் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ, நீங்கள் ரொம்ப பொடியாக வேணும்னா நீங்கள் பொடியாகவும் கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணிவிட்டு அப்படியே கத்தியை வச்சு நீங்கள் குத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சைஸ் வந்துடும். நீங்கள் பாதி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி நல்லா கட் பண்ணிவிட்டு கத்தியை வச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த பவுல்லேயே அப்படி கட் பண்ணிங்கன்னா கட் ஆகிடும். அதை பண்ணிவிட்டு பாதி பழத்தை வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். பாதி பழம் அதிலே வைக்கணும். ஒரு 4 குழிக்கரண்டி அளவுக்கு அப்படியே வைங்க. நம்ம குடிக்க சொல்ல ரொம்ப மழைன்னு அரைச்சி குடித்தா கொஞ்சம் நல்லாவே இருக்காதுங்க. ஒரு சில பழங்கள் நம்மளுக்கு பல்லில் தென்படும் போது சூப்பராக இருக்கும். அதை கடித்து சாப்பிட சொல்ல நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் பெருசாக தான் போட்டு விடுறேன். நம்ம கத்தியை வச்சு இப்படி பண்ண சொல்ல உங்களுக்கு சூப்பராக வந்துடும். இங்கே பாருங்கள், இப்போ நான் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 நிமிஷம் இப்படி பண்ணுங்களேன். நல்லா தான் இருக்கும். சூப்பராக அழகாக பொடியாகிடும். பொடியாக ஆன பிறகு இதிலேருந்து பாதி எடுத்து நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கை வலிக்கும் தாங்க, ஆனால் நல்லாயிருக்கும். நீங்கள் நான் யோசிக்கலாம் பொடியாகவே கட் பண்ணி போட்டிருக்கலாமேன்ட்டு. நீங்கள் சைஸ் வாரியாக போடுறத விட இப்படி ஏடா கூடமாக கட் பண்ண சொல்ல அது ஒரு டேஸ்ட்டே நல்லா தான் இருக்கும். ஓரளவு கட்டான பிறகு சுகர், இதுக்கு எந்த அளவுக்கு சுகர் தேவையோ அந்த அளவுக்கு சுகர் போட்டுக்கோங்க. சுகர் போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக ஆகிடும். ஏன்னா சுகர் மெல்ட் ஆகும். மெல்ட் ஆன பிறகு உங்களுக்கு கட் பண்ண கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஓரளவுக்கு தெரியும் உங்களுக்கு கட் பண்ணதை விட இப்போ நான் கத்தி வச்சு குத்துறப்போ உங்களுக்கு நல்லா சூப்பராக மெல்ட் ஆகிருக்கு. கட் பண்ணி பொடியாக வந்திருக்கு. அதில் 3/4 பழத்தை எடுத்து நான் அரைச்சிட்டேங்க. இங்கே பாருங்கள், மிக்சியில் அரைச்சிட்டு ஆல்ரெடி பவுல்லையும் கொஞ்சம் இருக்குது. இப்போ அந்த பழத்து கூடவே நம்ம அரைச்ச பழத்தையும் ஊற்றிக்கோங்க. சுகர் எல்லாமே நம்ம போட்டாச்சு. இதை எடுத்து நீங்கள் ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 1/2 hour இல்லை 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு கப்பில் ஊற்றி கொடுங்க. நல்ல வெயிலில் ஒரு கப்பில் ஊற்றி கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஐஸ் ரொம்ப பிடிக்குன்னா ஐஸ் க்யூப்ஸாக போட்டு குடிங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களுக்கு ரொம்ப நல்லா வந்ததுங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்பவும் ஐஸ் எடுத்துக்காதீங்க. வெயிலில் ஐஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட் தான். அதனால் நேச்சுரலாக ஃப்ரூட்ஸாகவே நீங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வேணால் வச்சு குடிங்க. ரொம்ப நேரம் தேவையில்லை, கொஞ்சம் நேரம் வச்சு குடிங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பழம். முலாம்பழத்தில் நல்லா ஹெல்தி பெனிஃபிட்ஸும் இருக்குது. கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.